கண்முனரைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு ஊர்வாசிகள், ஆமனு ஈமான் கொண்டு, வத்தகவ் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால், அல்லாஹு தஆலா எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு அல்லாஹுடைய நிபந்தனை ரெண்டு தான். பணம் இருக்க வேண்டும், பட்டம் இருக்க வேண்டும், பதவி இருக்க வேண்டும், காணி பூமிகள் இருக்க வேண்டும், வயல் வரப்புகள் இருக்க வேண்டும், கடல் இருக்க வேண்டும். இது அல்லாஹுடைய நிபந்தனை அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் உலகத்தில் உள்ள அத்துணை ஊர்களுக்கும் போடக்கூடிய நிபந்தனை. குர்ஆனில் அல்லாஹ் பரக்கத் உங்களுக்கு வேண்டுமா, அல்லாஹுடைய அருள் வேண்டுமா, அல்லாஹுடைய ரஹ்மத் எந்த ஊருக்கு இறங்க வேண்டும் என்று எந்த ஊர்வாசிகள் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை ரெண்டு தான். ஆமனு, முதலாவது ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது வத்தகவ், அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வேற ஒன்றும் தேவையில்லை. லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்துடைய பரக்கத்தையும் பூமியுடைய பரக்கத்தையும் நான் திறந்து தருவேன் அல்லாஹ் சொல்கிறான். துல்காதா துல்ஹிஜ்ஜா மாதம் முடிய போகிறது. இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பமாக போகிறது. சகோதரர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் மதீனாவுக்கு வந்து போயிருக்கிறார்கள். எத்தனை லட்சம்? 20 லட்சம் பேர் மதீனாவுக்கு வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் மதீனா இன்றுதான் மதீனா. மதீனா இப்பதான் மதீனா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் மதீனாவுடைய பெயர் மதீனா அல்ல. மதீனாவுடைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்றா என்ன? நோய், தொத்து நோய், பிணி, பீடை, இதெல்லாம் அர்த்தம். மக்காவுல முஸ்லிம்களுக்கு நிம்மதியாக வாழ முடியவில்லை. முஷ்ரிக்கீன்களுடைய தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வலது கையாக இருந்தவர்தான் அபூ தாலிப், மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இடது கையாக இருந்தவர்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மௌத்தாகிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நாளுக்கு நாள் தொல்லை அதிகரித்து கொண்டே செல்கிறது. சஹாபாக்கள் ஆசைப்படுகிறார்கள், அல்லாஹ் வேறொரு ஊருக்கு செல்வதற்கு அனுமதி தருவான். எல்லாரும் எதிர்பார்த்தது என்னண்டா, பலஸ்தீன் கிடைக்கும், பரக்கத்தான ஊர், அல்லது சிரியா வியாபார ஸ்தலம், அல்லது யமாமா, அங்கே கோதுமை தானியங்கள் வயல் வரப்புகள் எல்லாம் நிரம்பி வழியுது. இப்படியான ஒரு ஊருக்குத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்புவான் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹுடைய ஓர்டர் வந்தது, எல்லாரும் யஸ்ரிபுக்கு, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போங்க. சஹாபாக்களுக்கு இடி விழுந்தது மாதிரி. ஏன்? மதீனாவுல 4 பிரச்சனை. மதீனால 4 பிரச்சனை. முதலாவது பிரச்சனை, மதீனாவில் யுத்தம். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரங்கள் கிட்டத்தட்ட 125 வருடங்களாக யுத்தம். யுத்த பூமி மதீனா. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆக்களை எல்டிடி உடைய காலத்துல யாழ்ப்பாணம் போக சொன்னா போவாங்களா? யோசிப்பார். எல்டிடி யுத்தம் நடக்கக்கூடிய காலம், குழப்ப காலம், புலியுடைய காலம். யாழ்ப்பாணம் போக சொன்னா யாராவது போவாங்களா? போமாட்டாங்க. ஏன்? பயங்கரவாதம், அங்கே கொலை, அங்கே நிம்மதி இல்லை. இப்ப சஹாபாக்களுக்கு முதலாவது பிரச்சனை மதீனாவுல சண்டை, யுத்தம்.
இரண்டாவது பிரச்சனை மதீனாவில் தொழில் பிரச்சனை. சஹாபாக்கள், மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் யார்? மக்கத்து சஹாபாக்கள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள், பிசினஸ்மேன். மதீனால அங்க வியாபாரம் எல்லாம் ஒன்றும் இல்லை. மதீனால விவசாயம் மட்டும்தான். விவசாயம், ஈச்சம்பழம், வேறொன்றும் இல்லை. பெரிய பெரிய கடை முதலாளிகள் நம்முடைய முதலாளிகளை கொண்டு போய் வயல்ல விட்டா அவங்களுக்கு வயல் செய்ய தெரியுமா? தெரியாது. இது இரண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை மதீனாவில் தொற்று நோய். நான் சொன்னனே, மதீனாவுடைய பெயரே யஸ்ரிப். யஸ்ரிப் என்ற அர்த்தமே தொற்று நோய். மதீனாவுக்குள்ள போனா அங்க ஒரு காய்ச்சல் வரும், பயங்கரமான காய்ச்சல் வரும் அந்த காலத்தில். அதனால் யாரும் மதீனாவுக்கு போறல்ல. நாலாவது பிரச்சனை, மதீனாவுல குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு ஒழுங்கான தண்ணி இல்லை. ஆனால் சஹாபாக்கள் பார்த்தார்கள், படைத்தவன் அல்லாஹ் கட்டளை போட்டு விட்டான், புத்தியை தூக்கி பின்னால் போடுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுவோம், போவோம் மதீனாவுக்குள். சகோதரர்களே, எந்த ஊராக இருக்கலாம், எந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தால் அல்லாஹ் அந்த ஊருடைய தலையெழுத்தை மாற்றுவான். எல்லாரும் மதீனாக்கு வந்தாச்சு. வந்ததோட சஹாபாக்கள் பயந்ததை போல் எல்லாருக்கும் காய்ச்சல் வர ஆரம்பிக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார், புகாரியுடைய ரிவாயத்தில் எல்லாம், மக்காவுடைய மலைகளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, மதீனாவுல வந்து காய்ச்சல். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சலால் கஷ்டப்படுகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கருடைய நிலைமை மோசம், பிலாலுடைய நிலைமை மோசம், ஒவ்வொருவருக்கும் நோய், தொத்து நோய் வர ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையை ஏந்தினார்கள், துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கா அவு அஷத்த. யா அல்லாஹ், மக்கா எங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை விடவும் மதீனாவை விருப்பமான ஊராக மாற்றுவாயாக. வஸஹிஹா, மதீனாவை ஆரோக்கியமான ஊராக மாற்றுவாயாக. வன்குல் ஹும்மாஹா, மதீனாவுடைய காய்ச்சலை மதீனாவிலிருந்து வெளியே அனுப்புவாயாக. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு தூங்குகிறார்கள். இரவில் கனவு வருகிறது. ஒரு கருத்த பெண், கண்ணங்கருப்பான ஒரு பெண் தலைவிரி கோலமாக மதீனாவிலிருந்து ஜுஹ்ஃபா என்ற ஊருக்கு போகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனாவுடைய நோயை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டான். முதலாவது பிரச்சனை முடிஞ்சு. இரண்டாவது பிரச்சனை என்ன? குடிப்பதற்கு ஒழுங்கான தண்ணி மதீனாவுல கிடையாது. ரூமா என்ற ஒரு யூதரிடம் மாத்திரம்தான் ஒழுங்கான தண்ணீர் இருந்தது. முழு மதீனாவுலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 கிணறுகளில் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். அந்த கிணறில் ஒரு சில கிணறுகள் இருக்கிறது, ஒரு சில கிணறுகள் இப்பே இல்லை. சகோதரர்களே, மொத்தம் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் குடித்த ஒரு கிணறு தான் ரூமாவுடைய கிணறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, ரூமா அத்தபிஉஹா பிஐனின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் நான் உனக்கு ஒரு
நீரூற்று வாங்கி தருகிறேன், இந்த கிணத்தை எங்களுக்கு விப்பியா, முஸ்லிம்களுக்கு தருவியா? ரூமா சொன்னார், தர முடியாது, தர முடியாது. உடனே இந்த செய்தி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்தார். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த கிணத்தை நான் வாங்கி தந்தா எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான், நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், நிச்சயமாக நான் சொர்க்கத்தில் தண்ணீர் எடுத்து தருவேன். உடனே வந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யூதனிடம் வந்தார், கிணத்தா வாங்க போறேன். யூதன் சொன்னான், விற்பதற்கு முடியாது, சாதாரண பணத்துக்குத்தானே விற்க மாட்டாய். சகோதரர்களே, அந்த காலத்தில் நேற்று முந்தனாத்து போன வருடம் நடந்த கதை அல்ல இது. 1400 வருடங்களுக்கு முன்னால் 35,000 வெள்ளிக்காசிகளை எடுத்து யூதனுடைய மடியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொட்டினார். தா கணத்து, யூதன் கொடுத்தான் கணத்தை. சகோதரர்களே, வந்து சொன்னார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்கள் தாராளமாக தண்ணீர் குடிக்கட்டும். மூணாவது பிரச்சனை தான் யுத்த பிரச்சனை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் நுழைந்து ஒரு சில நாட்களில் அவுஸ் ஹஸ்ரஜ் என்று இருந்த அந்த யுத்தத்தை இல்லாமலாக்கி முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்ற 2 பெயர்களை கொண்டு வந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இருவரும் உயிருக்கு உயிராக மாறிவிட்டார்கள். நாலாவது பிரச்சனை தான் பிஸ்னஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்திலேயே இன்றைக்கும் அந்த இடத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க. சூக்குல் மனாகா என்ற இடத்தை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி சொன்னார்கள், ஏ சஹாபாக்களே, ஹாதா சூக்குக்கும், இதற்கு பின்னால் இதுதான் உங்களோட பிசினஸ் மார்க்கெட். இன்றைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனா பார்க்கலாம் உங்களுக்கு, இதுதான் உங்களோட பிசினஸ் மார்க்கெட். ஃபலா யுதையக் வலா யுഖது ஹராஜ் சொன்னார்கள். இந்த மார்க்கெட்டில் யாரிடமும் வரி எடுக்க கூடாது, இந்த மார்க்கெட்டில் யாருக்கும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடாது. 4 பிரச்சனையும் முடிஞ்சு. இப்ப மதீனாவுடைய தரம் கூடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன இப்ராஹீம ஹர்ரம மக்கத வ இன்னி ஹர்ரம்துல் மதீனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை ஹரமாக மாற்றினார், நான் மதீனாவை ஹரமாக மாற்றிவிட்டேன். சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மதீனாவில் மட்டும்தான் ஈமான் இருக்கும் என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர் மௌத்தாக வேண்டும், மதீனாவுக்கு போய் மௌத்தாக வேண்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? யார் மதீனாவில் மௌத்தாகுவாரோ அவருக்கு ஷஃபாஅத் செய்வது என்னுடைய கடமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 9ஆம் தேதி நாங்க நாட்டுக்கு வந்தோம். நேற்று 7ஆம் தேதி எங்களோட வந்த ஒரு சகோதரர் நசார் ஹாஜியார், கொழும்பு கிரேன் பாஸை சேர்ந்தவர், அழகா ஹஜ்ஜி செய்தார், அழகா உம்ரா செய்தார், உஹது மலையிலையும் ஏறினார். 2 நாளைக்கு முன்னால் பேச்சு மூச்சு இல்லாமல் மாறினார். நாங்க வந்தது நேற்று 7ஆம் தேதி நடந்த சம்பவம் இது. பேச்சு மூச்சு இல்லை. கொழும்பிலிருந்து மகனை வரவழைத்தோம், மகனிடம் தகப்பனை பொறுப்பு கொடுத்தோம். நேற்று தான் வந்து நாட்டுக்கு இறங்கினோம். நேற்று மகரிபுக்கு செய்தி வருகிறது, நசார் ஹாஜியார் சொர்க்கத்து பூமியில் மௌத்தாகிவிட்டார். எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
சிபாரிசு அந்த ஹாஜிக்கு கட்டாயமாக மாறிவிட்டது. சகோதரர்களே, எப்படி இருந்த ஊர், எப்படி இருந்த ஊர், நோய் பிணி பயம் நடுங்கி போன ஊர் அல்லாஹ் எப்படி மாத்திட்டான்? உலகத்தில் மக்காவை விட மக்கள் நேசிக்கக்கூடிய ஊராக மதீனாவை அல்லாஹ் மாற்றி விட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆ செய்வார்கள் அடிக்கடி. என்ன துஆ? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஃபி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜஅல் மௌதி ஃபி பலதி ரசூலிக். யா அல்லாஹ், நான் உன்னுடைய பாதையில ஷஹீதாக வேண்டும், ஆனால் மதீனாவில் மௌத்தாக வேண்டும். சஹாபாக்கள் சிரிப்பாங்களாம். ஏன்? இவருடைய துஆ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. ஏன்? அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாகணும்னு கேட்கிறார். மதீனால யுத்தம் நடக்குமா? மதீனா ஹரம், ஹரத்தில் யுத்தம் நடக்காது. அதே நேரம் மதீனாவுல மௌத்தாக வேண்டும் என்று கேட்கிறார். சகோதரர்களே, ஒரு நாள் சுபஹு தொழுகைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு முசல்லாவில் வந்து நிற்கிறார்கள். முதலாவது ரக்காத் தொழுது முடிந்து இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பினார்கள். எழும்பி சுப்ஹானல்லாஹ் ஓதினார் ஒரு வசனம், வகான அம்ருல்லாஹி கதரம் மக்தூரா. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்தே தீரும் என்ற வசனத்தை ஓதினார். பின்னால் இருந்து வந்து முகீரத் இப்னு ஷுஅபாவுடைய அடிமை ஹஞ்சர் என்ற கத்தி, ரெண்டு பக்கமும் கூரான கத்தி, நடுவில் பிடி, அதில் நஞ்சை பூசி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயிற்றில் குத்தினான். கொடல் கிழிந்து கத்தி வௌத்துக்கு வெளியாலே வந்து இரத்தம் ஆறாக ஓடியது. மஸ்ஜிதுன் நபவி இரத்த வெள்ளமாக மாறியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டார். அந்த பாவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு சேர்த்து 6 சஹாபாக்களை கொலை செய்து விட்டார். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்தவுடன் முதலில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அஸல்லைது, அஸல்லைது, நான் தொழுது முடித்து விட்டேனா? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார்கள் பக்கியத் அலைக ரக்அத்துன். அமீருல் முஃமினீன், ஒரு ரக்காத் தொழுவீங்க, இரண்டாவது ரக்காத் தொழும்போது நீங்கள் மயங்கி விழுந்து விட்டீர்கள். ஒரு ரக்காத்தை நீங்கள் பூர்த்தியாக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலைமை சக்கராத்துடைய நிலைமை, கடைசி நிலைமை. அவருக்கு அனுமதி இருக்குது, அவர் உட்கார்ந்து தொழலாம், படுத்து தொழலாம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். மயங்கி கீழே விழுந்தார். திரும்பி எழும்பினார், தக்பீரை கட்டினார், திரும்ப கீழே விழுந்தார். மூணாவது தரம் எழும்பினார், தக்பீரை கட்டினார், கீழே மயங்கி விழுந்தார். உட்கார்ந்து தொழவில்லை. சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனையோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க, பள்ளிவாசல்ல உட்கார்ந்தாச்சு, கதிரையை பிடிச்சாச்சு, தக்பீரை கட்டியாச்சு. ஃபர்லான தொழுகைக்கு யாருக்கு நின்று தக்பீர் கட்ட முடியுமோ அவர் கதிரையில் உட்கார்ந்து தக்பீர் கட்டினால் அவருடைய தொழுகை கூடாது. வயசாளிகள், ஏலாதவங்க, உண்மையிலே தங்கடம் இருக்கிறவங்க வேற விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, 4வது தரம் எழும்பி நின்று தொழுது முடித்தார்கள். தொழுது முடிச்சிட்டு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஆனனி அலா ஸலாத்தி. தொழுது முடிக்க உதவி செஞ்ச அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நீண்ட சம்பவம், சுருக்கி முடிக்கிறேன் சகோதரர்களே. இப்ப சக்கராத்துடைய நிலைமை, சக்கராத்துடைய நிலைமை. மகனை கூப்பிட்டாங்க, அப்துல்லா இங்க வா. அப்துல்லா வந்தார். சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ஆயிஷா நாயகி கிட்ட போ, ஆயிஷா நாயகி கிட்ட சொல்லு,
ஆயிஷா நாயகியுடைய வீட்டில தான் என்னுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா இருக்குது. அதுக்கு பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் ஆயிஷா நாயகி தனக்காக வைத்திருக்கிறார். ஆயிஷா நாயகி கிட்ட போய் கேளு, ஜனாதிபதி கேட்கிறார் என்று போய் சொல்லுகிறாத, நான் ஜனாதிபதி இல்லை, நான் இன்றைக்கு ஒரு பாவி, நான் இன்றைக்கு ஒரு அடிமை, நீ போய் கேளு, உமர் அனுமதி கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், உமர் அனுமதி கேட்கிறான். அனுமதி தந்தால் என்னை ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் அடக்கு, அப்படி இல்லையா என்ன கொண்டு போய் ஜன்னத்துல் பக்கியுல் கர்கதில் என்ன கொண்டு போய் அடக்குங்க. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வாரார் ஆயிஷா நாயகியிடம். யா உம்முல் முஃமினீன், ஆயிஷா நாயகியே, முஸ்லிம்களின் தாயே, முஃமின்களின் தாயே, நான் உமருடைய மகன் அப்துல்லா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கிறேன். என்ன வாப்பா வேணும், என்ன வேணும்? உங்களோட வீட்டுல தானே ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, உங்களோட வீட்டுல தானே அபூபக்கர் இருக்கிறார், அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குதே, அதை நீங்க உங்களுக்காக வச்சிருக்கிறீங்க, அந்த இடத்தை ஏண்ட வாப்பா ஆசைப்படுகிறார், தருவீங்களா தாயே, தருவீங்களா? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அதுக்கு நிகரான ஒரு இடம் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்? உலகத்தின் சொர்க்கம் அது, உலகத்துடைய சொர்க்கம் அது. உலகத்துல சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லை, மதீனாவுல மட்டும்தான் இருக்கு உலகத்துடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதிதான் உலகத்தின் சொர்க்கம். புகாரியுடைய ஹதீஸ் இது. சொன்னாங்க ஆயிஷா நாயகி, பாருங்க எப்படி விட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எப்படி விட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. சொன்னாங்க, எனக்காக வச்சிருந்தேன், ஆனால் என்னை விடவும் அந்த இடத்துக்கு உமர் தகுதிதான். நான் ஊட்ட விட்டு வெளியே போறேன், உமரை கொண்டு வந்து அடக்குங்கள். சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட ஊர்ல ஒத்துமை இல்லை, ஊர் மக்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை, பள்ளிவாசல்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை, நிர்வாகங்களுக்கு இடையில ஒத்துமை இல்லை. ஊர்ல என்ன நடக்கணும், என்ன நடக்க கூடாது, இந்த விஷயங்களை பத்தி கவலை இல்லை. தான் வாழ்ந்தால் போதும், தான் சம்பாதித்தால் போதும், எந்த சுயலாபத்துக்காக நான் பள்ளி வாசலுக்குள்ளும் குழப்பம் உண்டு பண்ணுவேன். சகோதரர்களே, மதீனா எப்படி 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊரோ, அதே போல சாய்ந்த மருதும் 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர். ஆனா கவலை என்ன தெரியுமா? ஒரு பள்ளி வாசல் கிடையாது, 100% தொழுகையாளிகள் உள்ள ஒரு பள்ளி இங்க கிடையாது. யாருடைய பொறுப்பு இது? யாருடைய பொறுப்பு இது? இந்த நிலைமையில இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுது ஊருக்கு. சகோதரர்களே, இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தான் நானும். இந்த ஊர் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். சகோதரர்களே, மக்கள் மடையர்கள் அல்ல, மக்கள் எல்லாம் மடையர்கள் அல்ல. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு இந்த ஊர் தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாறுமோ, அப்பதான் இந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும். நிர்வாகத்துடைய கடமை என்ன? பள்ளி கட்டுறதா, பெயிண்ட் அடிக்கிறதா, அல்லது பதவி வைப்பதா? எனக்கு நிர்வாகம் யாரு, இதுக்கு பின்னால யாரு வரப்போறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதென்ற கடைசி கொத்துபாவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஊருக்கென்று பொறுப்பு இருக்கிறது, ஒரு கடமை இருக்கிறது. நாளைக்கு அல்லாஹ் எங்களிடம் கேள்வி கேட்பான். இந்த பெரிய பள்ளி, 7000 பேர் நின்று தொழக்கூடிய பள்ளி, சங்கையான இமாம் புகருக்கு தக்பீர் கட்டுகிறார், ஒரு சஃப் கூட ஆக்களில். சங்கையான இமாம் சுபவுக்கு தக்பீர் கட்டுகிறார், ஒரு சஃப் கூட ஆக்கள் இல்ல. சலாம் கொடுத்துட்டு பார்த்தா தான் 1.5 சஃப் இருக்குது. எங்க மகல்லாவாசிகள்
நிர்வாகத்துடைய பொறுப்பு இது. நிர்வாகத்துடைய பொறுப்பு இது. ஒவ்வொரு ஊடாக ஏறி இறங்க வேண்டும், பள்ளிக்கு வராதவனுடைய ஊடாக. சகோதரர்களே, பள்ளி வாசலில் வைத்து ஊர் மக்களுக்கு மார்க்கம் படித்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு தஃப்சீர் கிளாஸ் பள்ளி வாசல்ல கிடையாது, ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் பள்ளி வாசல்ல கிடையாது. போயிட்டு பேசி மாமா பிடிச்சிடாதீங்க. கொடுக்கிற சம்பளத்துக்கு அவங்க தொழுவிக்கிறதே பெரிய விஷயம். ஊர்கள்ல எங்கட பள்ளி வாசல்கள்ல நான் இப்ப பள்ளியில இல்லை, அதால தைரியமா பேசுவேன். பள்ளியில இருந்து கொண்டு பேசினா எந்த லாபத்துக்கு பேசுறேன்னு சொல்லுவாங்க. பாவம் ஊர்ல உள்ள உலமாக்கள், ஊர்ல உள்ள பள்ளிவாசல் இமாம்கள் பாவம். அவனுக்கு குடும்பம் இல்லையா, பிள்ளை கூட்டி இல்லையா, செலவு இல்லையா? கொடுக்கிற 30,000 சம்பளம் 3000 ரூல்ஸ். 30,000 சம்பளம் கொடுக்கிற, அதுல 3000 ரூல்ஸ். சின்ன வயசுல உம்மா வாப்பாட கட்டுப்பாடு, மதரசாக்கு போனா உஸ்தாதுமாருடைய கட்டுப்பாடு, பள்ளிக்கு வந்தா நிர்வாகியுடைய அதிகாரம். அப்ப அவன் வாழ்க்கையில சுதந்திரம் இல்லை அவருக்கு. சகோதரர்களே, புள்ள பிறந்தா தேவை மௌலவி, பாங்கு சொல்றார் மௌலவி, இக்காமத் சொல்றார் மௌலவி, கல்யாணம் முடிக்கணுமா மௌலவி, ஜனாசாவுல கபூர்ல வைக்கிற வரைக்கும் மௌலவி. ஆனா அவங்களோட வாழ்க்கை எல்லாம் பரிதாபம். யோசிச்சு பாருங்கள். இங்கே தஃப்சீர் கிளாஸ் நடக்க வேண்டும். இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒரு ஆலிம் தானே இந்த ஊர் பள்ளிவாசல்ல போய் தஃப்சீர் கிளாஸ் செய்தார். நான் சொல்றது சரியா பிள்ளையா? எங்க பிறந்தவர், எங்க வளர்ந்தவர், சாய்ந்த மருது மண்ணுக்கு சொந்தக்காரன். இந்த ஊர்ல போய் தஃப்சீர் கிளாஸ். மருதமுடையிலிருந்து அக்கரப்பத்திலிருந்து சனம் ஆயிரக்கணக்கில் வந்தது. ஏன் இந்த பள்ளி இடம் கொடுக்கவில்லை? யாருடைய பொறுப்பு? இந்த ஊர் நிர்வாகிகளுக்கு ஆர்வம் இருந்தது என்றால் சாய்ந்த மருது நிர்வாகத்துக்கு ஆர்வம் இல்லையா? இந்த ஊர் மக்களுக்கு தஃப்சீர் கிளாஸ் தேவை என்றால் சாய்ந்த மருது மக்களுக்கு குர்ஆன் தேவையில்லையா? குர்ஆனை படிச்சவங்க இங்க இருந்திருந்தா பள்ளிவாசலுக்குள்ள கூச்சல் போடுவாங்களா? சண்டை பிடிப்பாங்களா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நிர்வாகம், இதுக்கு பின்னால் யார் வாராங்களோ அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான மிம்பரை சாட்சியாக வைத்து நான் சொல்கிறேன், கியாமத்துடைய நாளையில யாரும் தப்பேலாது. இங்க தப்பலாம், இங்க பதவி எடுக்கலாம், கியாமத்துடைய நாளையில யாரும் தப்பேலாது, தப்பேலாது. எல்லாருக்கும் மஹ்ஷர் மைதானத்தில் விசாரணை. நிர்வாகிகளுக்கு விசாரணை எங்க தெரியுமா? சிராத்துல் முஸ்தகீமுக்கு பக்கத்தில் கந்தரா என்ற ஒரு பாலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் நிர்வாகிகளுக்கு கேள்வி கணக்கு நடக்கும். இவர் தவறான ஆளாக இருந்தால், இவர் நிர்வாகத்துடைய பொறுப்பை நிறைவேற்றாத ஆளாக இருந்தால், நரகத்துடைய கொக்கிகள் அப்படியே வந்து இவனை பிடித்து நரகத்தில் தூக்கி வீசு. அல்லாவை பயந்து கொள்வோம் சகோதரர்களே. எவ்வளவு சிறப்பான ஊர் நம்முடைய ஊர். எவ்வளவு தனவந்தர்கள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல. தாரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நோம்புல இமாம்களை கவனிக்கிறாங்க. சில தனவந்தர்கள் ஒவ்வொரு மாசமும் கவனிக்கிறாங்க. இந்த ஊர்ல எல்லாம் இருக்குது. இந்த பள்ளி வாசல்ல ஒரு மதரசா, ஒரு மதரசா, இதெல்லாம் பொறுப்பு. உலமாக்கள் இல்லையா? ஜமியத்துல் உலமா இல்லையா? ஒரு மதரசாவுடைய, பெரிய மதரசாவுடைய முதீரே எங்கட ஊர்ல தான் இருக்கிறார். நிர்வாகம் போய் நாங்க ஒரு மதரசா செய்வோம், ஹஜரத் உஸ்தாதுமார் தாங்கன்னு கேட்டா அவர் தராமையா இருப்பார்? காசிக்கு தேவல்ல. ஒவ்வொரு வாரமும் தஃப்சீர் கிளாஸ் செய்யணும். ஜமியத்துல் உலமாவால ஆள தாங்கன்னு கேட்டா ஜமியத்துல் உலமா தராதா? ஃபிக்ஹ் கிளாஸ், மக்களுக்கு மார்க்க சட்டம் தெரியாது, ஒவ்வொரு வாரமும் ஃபிக்ஹ் கிளாஸ் செய்யணும். மதரசாவுடைய பிரின்சிபல்கிட்ட போய் ஒரு ஹஜரத்தை கேட்டா தாராளமா தருவார். சகோதரர்களே, என்ன பிரச்சனை தெரியுமா? நிர்வாகத்தில் ஒரு ஆலிம் இல்லையே. நிர்வாகத்துக்குள் கட்டாயமாக
அல்லாஹ்வை பயந்த தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு ஆலிம் அங்கே ஆலோசகராக இருக்க வேண்டும். அப்பதான் நிர்வாகம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இருக்கும். யாரையும் நான் தாக்கவும் இல்லை, யாரையும் நான் தூக்கவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. எந்த பொறுப்பை இந்த மிம்பரில் நின்று நான் இந்த 7000 மக்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். சகோதரர்களே, மதரசாக்களை உருவாக்குங்க. ஊர்ல உலமாக்கள் ரெடி, உலமாக்கள் தயாராக இருக்கிறாங்க. மதரசாக்களை உருவாக்குங்க. இன்றைக்கு மகனை கொண்டு வந்து வாப்பாட ஜனாசாவை வச்சு மகனை தொழுவிக்க சொன்னா மகனுக்கு தொழுவிக்க தெரியா? துவா ஓத தெரியா? துவா ஓத தெரியா? வாப்பா படிப்பிச்சார், PhD முடிக்க வச்சார், ENT முடிக்க வச்சார், என்னென்னவெல்லாம் முடிக்க வச்சார். மகன் வந்து சொல்றார், மௌலவி கொஞ்சம் தொழுவிங்களே. ஏன் வாப்பா நீ தொழுவிக்கலாதா? நமக்கு துவா பாடம் இல்லை. இப்படியான மகன் வாப்பாட கபருக்கு துவா செய்வானா? படிப்புக்கு எதிர்ப்பான ஆக்கள் இல்லை. நாங்க தாராளமாக படிக்க வைங்க, ஆனா படிப்போடு சேர்த்து மார்க்கத்தை கொடுங்க, மார்க்கத்தை கொடுங்க, இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அப்பதான் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பின்னால துவா செய்யும். ஒத்துமையாகுவோம் சகோதரர்களே. ஊர்ல ஒத்துமையே இல்லை. போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோகம், கால் புணர்ச்சி எல்லாம் ஊருக்குள்ள இருக்கு. அப்ப எப்படி அல்லாஹ்வோட உதவி இறங்கும்? குத்துபா நீண்டு கொண்டே போகிறது. ஆகையால் இந்த ஊர் மதீனாவை போல் மாற வேண்டும் என்ற ஆசையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை, உலகத்தில் ஈமான் உள்ள உலமாக்கள் இங்கே உருவாக வேண்டும். உலகத்தில் தக்வா உள்ள உலமாக்கள் இங்கே உருவாக வேண்டும். பள்ளி வாசல்கள் வெறுமனே தொழுகைக்காக மட்டுமல்ல, பள்ளிவாசலில் மார்க்கம் படித்து கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிவாசலில் குர்ஆன் படித்து கொடுக்கப்பட வேண்டும். பள்ளிவாசலில் இருந்து முழு ஊருக்கும் நலவு நடக்க வேண்டும். இதுதான் நிர்வாகிகளுடைய பொறுப்பு. இதுதான் ஊர் மக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு பின்னாலாவது நாம் அதுக்காகவும் இதுக்காகவும் அலையாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய ஊர்ல இருந்து உயிர்ப்பிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. 100க்கு 100% முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர் யா அல்லாஹ். ஆனால் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது யா அல்லாஹ். இந்த குறைபாடுகளை நீதான் நிவர்த்தி செய்ய வேண்டும் யா அல்லாஹ். இந்த ஊர்ல யா அல்லாஹ் சிறந்த ஒரு தக்வா உள்ள ஒரு மதரசாக்களை உருவாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊர் நிர்வாகத்துக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய் யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமான மக்களை, பள்ளியை சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய மக்களை யா அல்லாஹ் இந்த ஊர் நிர்வாகத்துக்கு கொண்டா யா அல்லாஹ். யா அல்லாஹ் மிம்பர்ல வச்சு கேட்கிற துவாவை நீ தட்டிராத யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எங்களோட ஊர் வாலிபர்களை காப்பாற்றுவாயாக, எங்களோட ஊர் வயோதிபர்களை காப்பாற்றுவாயாக, எங்களோட ஊர் பெண்களை காப்பாற்றுவாயாக, போதையிலிருந்து, கடன், வட்டி எல்லா தீங்குகள்ல இருந்தும் காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிது நபவியில், ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில்